ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான விலாக் வந்து கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் இப்போ பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நான் அப்படி தான் பண்ணலாம் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் என்னால் பண்ண முடியல, சாரி ஃபார் தட். இப்போ போட்டால் நெக்ஸ்ட் விநாயகர் சதுர்த்திக்காச்சும் யாருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லி தான் போடுறேன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும், இந்த வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து நான் ஒரு 2 days முன்னாடி கோல்டு இருக்கும் போது எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் பாதியிலே. மறுபடியும் இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இன்றைக்கி கோல்டெல்லாம் சரியாயிடுச்சு. அதனால் இந்த வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும், டோன்ட் மைண்ட் இட். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொழுக்கட்டை செய்யறதுக்காக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து அரிசி வந்து கொஞ்சமாக காயணும், லைக் ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக காஞ்ச மாதிரி இருக்கணும். அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து ரொம்ப வெட்டாக இருக்குது, அதனால லைட்டாக சன்லைட்டில் வச்சு எடுத்துகிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு மாவு சலிச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் அரிசியாக வரும், அதை நம்ம மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ சலிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் நம்ம ஒரு முறை இதை வறுக்கணும். அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ போட்டுட்டோமா கொஞ்சம் குவான்டிட்டியில் வறுக்க ஆரம்பிங்க. ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா வறுக்க முடியும். அண்டு ஒரு நிறைய போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு இருக்க முடியும், இன்னொன்று வந்து நல்லா வறுந்துருக்காது. லைக் எப்படி சொல்கிறது, அது கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும், அந்த மாவு ஈரமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் குவான்டிட்டி போட்டு வறுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஆகும் நான் வறுக்கிற குவான்டிட்டிக்கு. லைக் ஒரு 3-4 டைம்ஸ் போட்டு வறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரு டைம் வறுக்கிறது காட்டிட்டு விட்டுடுறேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பிரைட் ஒயிட்டாக இருக்கிறது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்தளவுக்கு வறுத்தா போதும். இந்த கட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் லைட்டாக போயிடும். அந்தளவுக்கு வறுத்துட்டு மறுபடியும் நீங்கள் மிக்சியில் போட்டு அதை அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அந்த கட்டியெல்லாம் போயிடும். இன்னொரு டைம் சலிக்கணும் அதை. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான், பட் வீட்டில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பேக்கெட் மாவு வாங்குறீங்கன்னா இந்தளவுக்கு ப்ராசஸ் தேவையில்லை. சும்மா சுடு தண்ணி காய வச்சு ஊற்றி பண்ணினாலே வந்துடும். பட் வீட்டிலே எல்லாமே பண்ணுறவங்க போது இப்படி தான் பண்ணணும். அண்டு அது கொஞ்சம் நேரம் ஆறணும் இல்லையா, நம்ம சலிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த ஆறுற டைமில் வந்து இந்த கலக்கொட்டை உரிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தோலெல்லாம் எடுப்பாங்கள்ல, அதை எடுத்துகிட்ருக்கேன். இதுவுமே கொஞ்சம் சூடாக இருக்குது லைட்டாக. ஸோ கை வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி டைம் மேனேஜ் பண்ணணும்ல, அதுக்காக கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த கை கொஞ்சம் மாவாக இருக்குது, அது கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. லைக் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ணி கை ட்ரை ஆகிறவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். கடகடன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து லைட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அண்ட் நீங்கள் கரெக்டாக எப்படி சொல்கிறது, கரெக்டான அளவு வறுத்துருந்தீங்க அப்படின்னா தான் இது வந்து தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வறுத்துட்டிங்கனாலும் தோல் உரிக்கிறதுக்கு வராது. அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நம்ம ப்ராப்பராக வறுக்கல அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக புடச்சி எடுத்துகிட்டு, எனக்கு புடைக்கலாம் தெரியாது, சும்மா ஊதி தள்ளி விட்டுட்டேன். கொஞ்சம் புடைக்கிற மாதிரி சீன் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில், அவ்வளோதான். அவ்வளோ எனக்கு புடைக்க தெரியாது. இப்படி வந்துருச்சா, இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடிச்சுக்கணும். இந்த தூளாக இருக்குல்ல ரவுண்டாக, அது வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்க அப்படியே மாவு மாதிரி வந்துடும். இது சலிச்சு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதை நீங்கள் மிக்சியில் போட்டுக்கணும். இப்போ பண்ணுறல அது கையில் பண்ண அந்த அளவுக்கு பண்ண முடியாது. மிக்சியில் போட்டு ஒரு டைம் சும்மா லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துனீங்கனாலே வந்துடும். எடுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம எப்படி அரிசி சலிச்சு எடுத்துப்போம் அதே மாதிரி தான் இதையும் சலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டால் போதும். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்றலாம், நிறையா இருந்தால் யாரும் சாப்பிட்றது, அதனால கொஞ்சமாகவே போட்டுக்கிட்டேன். நான் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். பார்த்தாலே தெரியும் இப்படி ஆவி பறக்க இருக்குன்னு சொல்லி. ஆவி பறக்க இருக்கும் போது நம்ம கை வச்சு பண்ண முடியாது, கையை சுத்தமாக போயிடும் அப்படிலாம் பண்ணினீங்கன்னா. ஸோ கரண்டி ஏதாச்சும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்கோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் ஆற விடணும். ரொம்ப ஆறிடுச்சுனாலே அதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு வராது, கொழுக்கட்டை பிடிக்க வராது. ஸோ கொஞ்சம் ஆறுன வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு பிடிச்சிக்க வேண்டியது தான். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இதுக்கு தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவாக ஊற்றிக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கம்மியாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் ஆட் பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கலாம். அந்த சுடுதண்ணிலும் கொஞ்சம் மாவு வேகணும், வறுத்தது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேகணும். அப்புறம் வாழை இலை வச்சு மடிக்க வேண்டியது தான். இதில் எவ்வளோ பூரணம் வச்சாலும், பூரணம் மீன்ஸ் அந்த கலக்கொட்டை ஸ்டஃபிங் வைப்போம்ல, அது எவ்வளோ வச்சாலும் சாப்பிடும் போது கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். அகெயின் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், இடையில கால் வந்துடுச்சு. சரி வாங்க கண்டினியூ பண்ணுங்க வீடியோவை. அதுக்கப்புறம் தட்டிட்டு அதுக்கு ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ வைக்க முடியுமோ வைங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பண்ண உங்களுக்கு கொஞ்சமாக பழகிடும். ஃபஸ்ட் நான் எவ்வளோ வைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதான். இது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு வேக வைக்கணும், ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், சாரி. அவ்வளோதான் இந்த வீடியோ. உள்ளே வச்சுட்டு மடிக்கிறது மட்டும் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணுன்றதே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி, சாரி ஃபார் தட். அவ்வளோதான். ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் மறந்துடுவீங்களா இல்லை இந்த வீடியோ
புதஞ்சு அடியில் போயிருமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ தான். டாடா பை. See you soon.